தினமும் 5 சமையல் குறிப்புகள். முருங்கைக்கீரையை சமைக்கும் போது கொஞ்சமா சர்க்கரை கலந்து சமைச்சிங்க அப்படின்னா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்காம கிடைக்கும். வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செய்யும் போது அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா சுவையும் மனமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா சர்க்கரை கலந்த நீர்ல கீரையை ஊற வச்சு அதுக்கப்புறமா சமைச்சு பாருங்க. கீரை தனி சுவையோட இருக்கும். ஒரு கட்டு மணத்தக்காளி இலைய 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சுருள வதக்குங்க. அது கூட 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து விழுதா அரைச்சு கடுகு போட்டு தாளிச்சு கொட்டி இறக்குங்க. இத தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண்ணுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு வெறும் பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த உப்பு வெடிக்கிற வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறமா தண்ணிய ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறம் கிழங்க போடுங்க. இதனால சேனக்கிழங்கு சீக்கிரமா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.